மூப்பனார் அவர்கள் பிரதமர் ஆவதை தடுத்தது கலைஞர் தான், திமுக தான் அப்படின்னு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேர் சொல்லாம ஒரு விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. மூப்பனார் பிரதமர் ஆவதை கலைஞர் தடுத்தார் அப்படிங்கிற சர்ச்சைனா மூப்பனாரே மறுத்துட்டாரு. நான் 3 மாசம் டெம்பரரி பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம் நான் விரும்பல. ரெண்டாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பேக் ரூம் ஆபரேட்டர் தாங்க. கல அரசியல்னு நாங்கெல்லாம் அவரை பார்த்தது அவரோட எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சில அவர் நின்னதுதான். அது ஒரு 1000 ஓட்ல தான் அவர் ஜெயிச்சாரு. 1988 கடைசியில் ஆரம்பிச்சு 89ல முடிந்த அந்த தேர்தல். மூப்பனார் பிரதமர் ஆவதை கலைஞர் தடுத்தார் அப்படிங்கிற சர்ச்சைனா முதல் முறை அந்த வாய்ப்பு வரும்போது மூப்பனார் டெல்லிக்கே போல. ரெண்டாவது முறை வாய்ப்பு வரும்போது மூப்பனாரே வேண்டான்னு மறுத்தாரு. முதல் முறை அதே வாய்ப்பு வரும்போது கலைஞர் வேண்டான்னு மறுத்தாரு. சோ தமிழ்நாட்டில இருந்து யாரும் பிரதமர் ஆவதை தடுத்தார்கள் என்கிற அந்த நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு பெரிய பொய். அப்ப ஜிஎஸ்டி ரிஃபார்மை பத்தி பேச வேண்டிய இடத்துல மூப்பனாரை பிரதமர் ஆவதை தடுத்தது கலைஞர்னு பேச இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய நிலைமைக்கு தமிழ்நாடு போயிருதுல. ஆனா நியாயமா வந்து இது ஜிஎஸ்டி ரிஃபார்ம் பத்தியில பேசியிருக்கணும். நிச்சயமா நிச்சயமா. நிர்மலா சீதாராமனுக்கு அது ஒரு முக்கியமான திருப்பு முனை இல்லையா ஜிஎஸ்டி ரிஃபார்ம். அப்ப எந்த இடத்துல தவறு பண்றாங்க அப்படின்னா அரசியல் பேசும்போது வரலாறு தெரிஞ்சு பேசணும், இல்லைன்னா வரலாறு தெரிஞ்சவங்கள பக்கத்துல வச்சிருக்கணும்.